ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இது சென்ற அத்தியாயத்தோட தொடர்ச்சி. போன அத்தியாயம் 8ஆம் அத்தியாயம் பரீட்சித் மகாராஜ கேள்விகள், 9வது அத்தியாயம் அதற்கான பதில்கள், பகவானுக்கு ஏற்புடையதான பதில் விடைகள். இந்த பக்தி தொண்டு பகவான் ஜீவாத்மா இது சம்பந்தமா பரீட்சித் மகாராஜ் நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒன்னொன்னுக்கு பதிலளிக்கூடிய வகையில இந்த அத்தியாயம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், முதல் ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச ஆத்மமாயாமிருதே ராஜன் பரஸ்யானுபவாத்மனः நகடேதார்த்த சம்பந்தः ஸ்வப்ன திருஷ்டோர் இவாஞ்சசா. சுகதேவ கோசாமி கூறினார், ஓ மன்னரே, ஒருவர் பரமபுருஷர் பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லை என்றால் தூய ஆத்மா பௌதிகளுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயக்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். எஸ். சோ பரிசித் மாயோடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஜீவராசி இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஜட உடலுக்கும், ஜீவராசி ஒருவன் ஜட உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவனாய் இருந்தும் அவர் எப்படி பௌதிக வாழ்வை துவங்கினார் என்று பரிசித் மகாராஜ் கேள்வி. ஆத்மா தூய்மையானதுதான், ஆத்மா நித்தியமானதுதான், ஆத்மா ஆன்மீகமானதுதான். அப்படி இருந்தும் ஆத்மா இந்த பௌதிக உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவனா இருந்தும் அவர் எப்படி இந்த பௌதிக வாழ்க்கைக்குள்ள வந்தாரு, எப்படி இந்த பௌதிக வாழ்க்கையில வந்தாரு அப்படிங்கிறத கேள்வி. இந்த கேள்விக்குதான் பதில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த உலகத்துல வந்தோம், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நம்ம எங்கிருந்து வந்தோம். நீங்க நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போறாங்க. எல்லாரும் எங்கிருந்து வராங்க, எங்கிருந்து போறாங்க, எங்க போறாங்க, எல்லாம் எங்கிருந்து வராங்கன்னு தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியுது, எங்க போறாங்கன்னு தெரியல. ஜீவராசி ஒரு ஜீவாத்மா எங்கிருந்து வரான்னு யாருக்கும் தெரியல, எங்க இருக்கோன்னு தெரியுது. இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம், அது நல்லா தெரியுது. சரி, எங்க போறோம் அது தெரியுது. அப்ப எங்கிருந்து வந்தான்னு தெரியல, எங்க போறான்னு தெரியல. இந்த இடைப்பட்ட காலம் தான் இங்க ட்ரீம் டைம், கனவு காலம். அதான் பழைய சினிமா பாட்டுல பாடின கனவு காலம் வாழ்க்கையாவும் கலைந்து போன மேகங்கள். இப்படி ஜீவாத்மா கண்ணை திறந்துட்டே கனவு கண்டுட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, கண்ணை திறந்துட்டே கனவு கண்டோம் இல்லையே. தூக்கத்துலதானே கனவு வரும், கண்ணை மூடினாதானே கனவு வரும், கண்ணை மூடி தூங்கும் போதுதானே கனவு வருது. இது என்ன கண்ணை திறந்துட்டே கனவு? கண்ணை திறந்துட்டே கனவு என்னன்னா, இந்த ஜட உடலோடு ஒன்று தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. அறியாமையினால, பௌதிக குணத்தோட சம்பந்தத்தினால ஜீவராசி ஒரு ஜீவாத்மா தன்னை இந்த உடலோடு சம்பந்தப்படுத்திக்கிட்டு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னுடையது, நான், எனது, என்னுடையது, இப்படி வாழ்றதுதான்
கனவான வாழ்க்கை. பிரபுபாதர் அடிக்கடி நிறைய உதாரணம் தருவார். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு, தூக்கத்துல திடீர்னு ஒரு புலி வந்து அவர் துரத்துது. தூக்கத்துல புலி துரத்துது. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து தபார்னு எந்திரிச்சுக்கும். டக்குன்னு எந்திரிச்சிடும். பார்த்தா அங்க புலியும் இல்ல, பூனையும் இல்ல. தூங்கிட்டே இருப்போம். திடீர்னு யாரும் நம்மளை துரத்துற மாதிரி, யாரும் நம்மளை தள்ளி விடுற மாதிரி, ஏதோ நம்மளை வந்து அட்டாக் பண்ண வர்ற மாதிரி சம்டைம் இந்த ட்ரீம், இந்த கனவெல்லாம் வரும். பக்தி பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வரும். ஏதோ பேய் வந்து அவங்களை பிடிக்கிற மாதிரி. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க, சோ இந்த ட்ரீம் கனவுங்கிறது என்னன்னா, நம் பகல் பொழுது என்ன சிந்தனைகள் இருக்கோ, நம் பகல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, அது அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அது சம்டைம் நைட்ல ட்ரீமா இருக்கும், கனவா வரும். அப்ப பக்தர் அல்லாதவனுக்கு கனவு வரும், பக்தர்களுக்கும் கனவு வரும். பக்தர் அல்லாதவங்களுக்கு கனவுல சில நேரங்கள்ல அவங்க பயத்துலதான் எந்திரிச்சு ஓடுறாங்க. திடீர்னு டக்குன்னு பயத்துல எந்திரிச்சு வேர்த்து விறுவிறுத்து போய் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து படுப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு கனவு கண்டிருப்பாங்க. யாரோ தன்னை மலை வச்சிருந்து தள்ளி விடுற மாதிரி, ஏதோ நாய் துரத்திட்டு வர்ற மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி. ஏன்னா பகல்ல பூரா அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாக்குறாங்க. திகில் படம், மர்ம படம், புலலிங்கம், இந்த மாதிரியே மைண்ட்ல ரெஜிஸ்டர், இந்த மனசுல பதியும் போது அந்த இரவுல அது வரும், கனவா வருது. அப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க? பக்தர்கள் நாம ஜெபம் பண்றாங்க, பகவானுக்கு சேவை பண்றாங்க, ஆச்சாரியனுக்கு சேவை பண்றாங்க, குருவை நினைக்கிறாங்க, பிரபுபாதர் நினைக்கிறாங்க, கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. அப்ப கனவுல பிரபுபாதர் வரும். கனவுல பிரபுபாதர் வருவாரு, ஆன்மீக குரு வருவாரு, கிருஷ்ணா வருவாரு. அது கனவு அல்ல, அது நிஜம். ஒரு பக்தர் கனவுல பகவான் வராரு, ஒரு பக்தர் கனவுல ஆன்மீக குரு வராரு, ஒரு பக்தருடைய கனவுல பிரபுபாதர் வராருன்னா அது ட்ரூ ஆக்சுவல், அது உண்மை, அது கற்பனை அல்ல. ஏன்னா அவங்க உணர்வுல, கிருஷ்ண உணர்வுலயே அன்னைக்கு பொழுது செயல்பட்டதுனால அன்று உறங்கும் போதும் அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் அவங்க எப்பவுமே இருக்கும். அதனாலதான் பிரபுபாதர் ஒரு கிளாஸ்ல சொல்றாரு. பிரபுபாதர் ஒரு கிளாஸ்ல என்ன சொன்னாருன்னா, ஒரு டிவோட்டி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது கிருஷ்ண உணர்வுலதான் இருக்காருன்னு சொல்றேன். எங்கேயோ படிச்சேன், கோப்பட்ல எழுதியிருந்தேன், கிளாஸ்லயே சொல்லிருந்தேன், கோப்பட்ல எழுதியிருந்தேன். ஒரு பக்தன் உறங்கி கொண்டிருக்கும் நிலையில கூட கிருஷ்ண உணர்வுலதான் இருக்காரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதை படிச்ச உடனே. ஏன்னா ஏதோ நம்ம ஏனதானும் பக்தி பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை தூக்கத்துல உடல் விட்டா என்ன பண்றது? தூக்கத்துல உடலை விட்டா கிருஷ்ணர் நினைக்காம போயிடுமோ? சோ ஒரு கேரண்டி இருக்கு, நம்ம பகல்ல கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தா, கிருஷ்ண உணர்வுல நான் வந்து ஆன்மீக குரு வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 நாள் ஜபிக்கிறேன், 4 விடுமுறை கடைபிடிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால பிரபுபாத இயக்கத்துக்கு நான் சேவை பண்றேன் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக நம்மை தாழ்த்தி கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடுறோமோ, அப்ப அந்த பக்தனுக்கு வீழ்ச்சியே அவன் கிருஷ்ணருடைய மேற்பார்வையும் குருவுடைய மேற்பார்வையும் இருக்கு. அதனால நம்ம தூக்கத்துல உடலை விட்டாலும் பயந்துக்குவாங்க. ஒரு கேரண்டி இருக்கு, அட்லீஸ்ட் மனித உடலாவது கிடைக்கும். ஒரு கேரண்டி இருக்கு, குறைந்தபட்சம் மனித உடலாவது கிடைக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அந்த கேரண்டி கிடையாது, அந்த உத்தரவாதம் இல்லை. கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களுக்கு உத்தரவாதமே இல்லை. அதனால இங்க பரிசித் மகாராஜோட கேள்விக்கு சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு, தூய ஆத்மா ஜட உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. என்னது? அவன் கிருஷ்ணரால கவரப்படலைனா, ஒரு ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரால கவரப்படல அப்படின்னா இந்த உடல் எடுத்து இந்த உடல்ல வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை, அர்த்தமற்ற வாழ்க்கை இருக்கு. இந்த உடலுடன் கொண்டுள்ள உறவுக்கு, இந்த ஆத்மாவுக்கு இந்த உடலுக்கு ஒரு உறவு இருக்கு. இந்த ஆத்மா இந்த உடலை எடுத்துட்டு இருக்கு. அப்ப இந்த உடலை வந்து ஆத்மா எடுத்துட்டு இருக்கு, இந்த ஆத்மா இந்த உடல்ல இருக்கு. இதுக்கு ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா இந்த புலன்கள், மனசு, இதெல்லாம் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படும். ஆத்மா வந்து கிருஷ்ணரால் ஈர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா இங்க வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வந்து ட்ரீம், ட்ரீம் தான், கனவு காணும் வாழ்க்கை. இல்லையே இது நிஜம் தானே, எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு எனக்கு வந்து நிலம் இருக்கு,
எனக்கு வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்கு இருக்கு. நீங்க இருப்பீங்களா? அடுத்த கேள்வி வந்துடும். எல்லாம் இருக்கு. கார் இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? இது ட்ரீம் லைஃப். திஸ் லைஃப் இஸ் ட்ரீம். குடும்ப பரணேனவா. இன்னொரு இடத்துல சரி, குடும்ப பாரம். குடும்ப பாரம். இந்த குடும்ப வாழ்க்கை ஜீவாத்மாக்கு ஒரு பாரம் தான். குடும்ப பாரம். குடும்ப பரணேனவா. இதை எடுத்துட்டு ஹெவி லோடு. ஒரு வண்டியில ஹெவி லோடு வச்சா அந்த வண்டி எப்படி இழுக்குது? கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு போகணும். கஷ்டப்பட்டு இழுக்குது. இந்த குடும்ப வாழ்க்கை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகணும். அதனால இந்த குடும்ப வாழ்க்கைய யார் இந்த குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பற்றுதலா இருக்காங்க, நான் ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியாம இது நிஜம், அதுதான் மாயா. சோ மாயா அப்படின்னா இது நிஜம் நினைச்சுக்கிறது. இந்த மாயாவுடைய ஏஜென்ட் யாரு? மாயாவுக்கு ஏஜென்ட் இருக்கு. மாயாவோட ஏஜென்ட் யாரு? பதில் தெரிஞ்சு கைது. மாயாவோட ஏஜென்ட். மாயாவோட ஏஜென்ட் வச்சிருக்காங்க. ஸ்ரீலலிதா மாதாஜி. கலிபுருஷர் பிரபு. கலிபுருஷன். ஓகே, சரி. இந்த மாயாவோட ஏஜென்ட் நம்ம கூட இருக்காரு இல்ல? சரி, அவங்க எல்லாம் ஓகே, அவங்க எல்லாம் எக்ஸ்டர்னல். இந்த பௌதிக உலகம், இங்க காணக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல். நம்ம கூட ஒரு மனம் மாயோட மனம் மனம் காரணம். எஸ், எஸ், மனது மைண்ட். மைண்ட். நம்ம மனசு. இந்த மனது என்ன பண்ணுதுன்னா, நீங்க பாருங்க, இந்த மனது என்ன வேலையெல்லாம் பண்ணுது. இந்த மனதை கிருஷ்ணர் மேல ஈர்க்க வைக்க முடியல. போராடுற தினமும் நம்ம தினமும் தினமும் மனசோடு போராடிட்டு இருக்கோம். மனசஸ்தானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. கரெக்டா சொல்லிட்டு கிருஷ்ணா தெளிவா சொல்லிட்டு, மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர்வாழிய அம்சம் நித்தியமானவன். ஏ ஜீவாத்மாவே, ஏ உயிர்வாழியே, நீ என் அம்சம்டா, நீ நித்தியமானவன். கிருஷ்ணா சொல்றாரு, மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனசு ஸ்தானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 பொருள் கஷ்டப்பட்டு. சோ இந்த மனம் யாருன்னா, இந்த மனசு மாயாவுடைய ஏஜென்ட். ஏன்னா மனசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன திட்டம் போடுது? இந்த பௌதிக உலகத்தை எப்படி அனுபவிக்கலாம். இதுதான் கிருஷ்ணருக்கு எதிரான திட்டம். யாருடைய மனது கிருஷ்ண உணர்வுக்கு ஒத்துழைக்கலையோ, கிருஷ்ணருக்கு ஒத்துழைக்கலையோ, கிருஷ்ண பக்திக்கு ஒத்துழைக்கலையோ, அந்த மனசு மாயாவுடைய பக்கா ஏஜென்ட். கிளியரா இருக்கு. கிளியர். அதனாலதான் நம்ம தினமும் மனசோட போராடிட்டு, மனதோட போராட்டணும். சாட்டிங் ஜபம் பண்ணும்போது மனசு நிறுத்த முடியல, பாகவதம் படிக்கும் போது மனசு நிறுத்த முடியல, பாகவதம் கேட்கும் போது மனசு நிறுத்த முடியல, சேவை பண்ணும்போது ஒரு இடத்துலயும் மனசு நிற்க மாட்டேங்குது. சஞ்சலங்கியமான கிருஷ்ணன் ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி. அர்ஜுனன் சொல்றாரு, சஞ்சலங்கியமான கிருஷ்ணா பிரமாதி பலவந்திரம் தஷ்யாகம் நிக்கிரகம் அந்நிய வாயுலே வச்சு. கிருஷ்ணா, என் மனதை கட்டுப்படுத்த முடியல, அது காற்றோட வேகமா போகுது. அது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? எப்பெல்லாம் ஓடுதோ பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி. மனச்சஞ்சல். மனது அப்படிதான். மனது அப்படிதான், அது ஓடிட்டுதான் இருக்கு, பிடிச்சி எடுத்துட்டு வர. மனசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. பல்வேறு திட்டம் தீட்டிகிட்டே இருக்கு. சோ இந்த மனசு என்ன நினைக்குது? இது என் குடும்பம், என் குழந்தை, என் மனைவி, என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, இதுதான் மமகாரம். இந்த மனசு மாயாவுடைய பிடியில இருக்கு. மாயாவுடைய பிடியில. சோ சுத கோசாமி இங்க ரொம்ப அழகா, சுகதே கோசாமி அழகா சொல்றாரு, பரமபுருஷர் பகவானின் சக்தியால் கவரப்படணும். நம்ம பரமபுருஷோட பகவான் சக்தியால கவரப்பட்டிருக்கோம், அது உண்மைதான். எந்த சக்தியால கவரப்பட்டிருக்கோம்? மாயா சக்தியால கவரப்பட்டிருக்கோம். ஓ அரசரே, ஒரு பரமபுருஷ பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும்.
நம்ம எந்த சக்தியால கவரப்பட்டிருக்கோம்? மாயா சக்தினால கவரப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையில இந்த மாயா சக்தினால கவரப்படக்கூடாது. கிருஷ்ண சக்தி, கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி, யோகமாய சக்தியில கவர்ச்சி வரும். கிருஷ்ணா மேல கவர்ச்சி வரும். ஏன் எனக்கு கிருஷ்ணா மேல கவர்ச்சி வர மாட்டேங்குதுன்னா, என்னுடைய ஏஜென்ட் வந்து மாயா சக்தியோட அசோசியேட் பண்ணி டீலிங் வச்சிருக்காரு. மாயா சக்தியோட கூட்டு போட்டுக்கிட்டு, மாயா சக்தியோட கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாம் கிருஷ்ணா மேல கவர் பண்ணணும். இப்ப பாருங்க, பக்தி தொண்டுக்கு வந்து கூட, பக்தி தொண்டுல வந்து பல தடவை நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு கேட்கிறோம், பல தடவை படிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, இந்த மனசு வந்து மாயினுடைய பிடியிலிருந்து வெளியே வரணும். எல்லா கடமைகளும் முடிச்சாச்சு. எல்லா கடமையும் முடிச்சாலும் மாயா வந்து சொல்லுது, இல்ல இல்ல உனக்கு இன்னும் பொறுப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டேன், பிரச்சாரத்துல நிறைய பேரை சந்திச்சிட்டேன். அவங்களால பௌதிக வாழ்க்கை விட்டு வர முடியல. அப்படியே மண்டக்குள்ள வந்து இந்த கொடையுது. மண்டக்குள்ள மூளை என்ன பண்ணுதுன்னா, மனசு என்ன பண்ணுது? நிம்மதி எடுக்க விட மாட்டேங்குது. அப்படியே டார்ச்சர் பண்ணுது. ஏன்னா கிருஷ்ண மேல கவர்ச்சி இல்ல, கிருஷ்ண மேல கவர்ச்சியை வளர்த்துக்கல. எப்படி கிருஷ்ணா? சோ எப்படி கிருஷ்ணா மேல கவர்ச்சி வரும்? சரி, ஓகே, நான் வந்து இந்த கிருஷ்ணாவுடைய புறசக்தினால, நாம எல்லாருமே கிருஷ்ணனுடைய புறசக்தினால கவரப்பட்டிருக்கோம், கிருஷ்ணனுடைய மாயா சக்தினால கவரப்பட்டிருக்கோம். எனக்கு ஏன் நான் பல முறை கேட்டாலும் பல முறை படிச்சாலும் எனக்கு ஏன் வந்து கிருஷ்ணா மேல கவர்ச்சி வர மாட்டேங்குது? பதில் தெரிஞ்சு கேட்டு, ஏன் கிருஷ்ணா மேல கவர்ச்சி வர என்ன பண்ணணும்? எனக்கு ஏன் கிருஷ்ணா மேல கவர்ச்சி வர மாட்டேங்குது? கிருஷ்ணா மேல கவர்ச்சி வர நான் என்ன செய்யணும்? பகவான் ஆராய்ச்சினாங்க பிரபு. பகவான் மேல நிறைய அன்பு செலுத்தணும் பிரபு. நான் தான் பகவான் இருக்கேன்னு அப்புறம் எங்க பிரபு பகவான் மேல அன்பு செலுத்துற மாதிரி இருக்கு. அப்பதானே பகவான் மேல அன்பு செலுத்தினாதானே நான் கிருஷ்ணன் மேல பக்தி வரும், அந்த இது வரும். நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன் வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு தன் பௌதிக வாழ்க்கையில பொறுப்புகள்லாம் முடிச்சுட்டு தெரிஞ்சு வந்து கிருஷ்ண மேல கவர்ச்சியில ஏன் பௌதிக்கு பின்னாடி ஓடுறாங்க? ஏன் பௌதிக்கு பின்னாடி ஓடுறீங்க? ஏன் ஏன் உங்களுக்கு கிருஷ்ணா மேல கவர்ச்சி வரல? ஆசைதான் குரு. சரி, ஓகே. அப்புறம் வேற கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. பிரபு நான்கிற எண்ணம் அப்புறம் அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசைங்க பிரபு. ஓகே, இன்னும் பௌதிக ஆசை விட்டு போகல. நான் இல்லைன்னா என் குழந்தை யார் பாத்துக்குவா, நான் இல்லைன்னா என் பையனை யார் பாத்துக்குவா, நான் இல்லைன்னா என் பொண்ணை யார் பாத்துக்குவா, நான் இல்லைன்னா என் பேர குழந்தை யார் பாத்துக்குவா. சரி, அப்புறம் ஸ்ரீலலிதா மாதாஜி, கிருஷ்ணன் மேல கவர்ச்சி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட் பிரபு. நம்ம வந்து ஆக்சுவலா அவருக்கு சமமான வலிமையில எல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் பிரபு நம்ம இன்னும் வந்து அவர் மேல நம்மளுக்கு திரும்ப முடியல. ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற நினைக்கிறோம். நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன், என்னால முடியும். சரி, ஓகே. இது ஒரு பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்துக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. சரி, ஓகே. அந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுபடணும்னா நம்ம ஒரு ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவருக்கு கீழே நம்ம தொண்டு பண்ணும்போதுதான் பிரபு நம்மளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியும். சரி, ஓகே. மதன பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தீயர் பக்தரோட அசோசியேஷன் இல்லாதது அது ஒரு காரணம் பிரபு. ஓகே, வெரி குட். கிருஷ்ணபல்தேவ் பிரபு. பிரபு, வைஷ்ணவ அபராதமும் ஆலின மேல் உள்ள அபராதம் 10 offense இது கூட நம்மள அந்த பௌதிகத்திலிருந்து வெளியாகும். ஓகே, சரி, இது ஒரு பாயிண்ட் தான். ஓகே, சோ ஏன் வந்து எனக்கு கிருஷ்ணா மேல ஹரே கிருஷ்ணா. சோ ஏன் எனக்கு கிருஷ்ணா மேல கவர்ச்சி ஏற்பட மாட்டேங்குது? ஏன்னா நான் வந்து பக்தர்கள் சொல்றதை கேட்கறது. இதுதான் மெயின் ரீசன். பக்தர் சொல்றதை கேட்காம என் மனசு சொல்றதை நான் கேட்க. மனசு சொல்றதை கேட்கவே கூடாது. மனசு சொல்றதை கேட்டா புறசக்தினால கவரப்படும். என்னைக்குமே வந்து நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், நாம மனசு சொல்றதை கேட்கவே கூடாது. ஏன்னா மனசு என் எதிரி, என் மனசு என் நண்பன் இல்ல. யாருடைய மனசு தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த மனதுதான் நண்பன். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம மனது கட்டுப்பாட்டுல இல்ல. சாரி, நான் ஜென்ரலா சொல்லிட்டேன், என் மனசு என் கட்டுப்பாட்டுல இல்ல. உங்களுக்கு யாராவது உங்க மனசு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா கை தூக்குங்க. என் மனசு என் கட்டுப்பாட்டுல இருக்கு, அவன் என் நண்பன்,
நான் சொல்றதெல்லாம் என் மனசு கேட்குது அப்படின்னு யாரா இருந்தா கை நான் வேணும் ஒரு தண்டவத் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணி பாத்தீங்களா ஒரு கை மேல வரல. நான் நினைச்சேன் யாராவது இங்க இருப்பாங்க இந்த கூட்டத்துல இந்த மனசை வென்றவர்கள், மனதை கட்டுப்படுத்தியவங்க. முடியல. இதுதான போராட்டம், தினம் போராட்டம். பிரபு அர்ஜுனனாலேயே 5000 வருஷங்களுக்கு முன்னாடி முடியல பிரபு. அப்ப இந்த அர்ஜுன் கலியுகத்துல இது எப்படி பிரபு சாத்தியமாகும்? சோ இந்த மனசு சொல்றது அதுதான், நம்ம மனசு சொல்றது கேட்க கூடாது. அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி, மனசு சொல்றது கேட்கல, கிருஷ்ணாவோட சரண்டர் ஆயிட்டு. அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்ணாரு, என்னது மனசுல இருந்து எல்லாம் வருது. அர்ஜுனன் மனதுல இருந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அர்ஜுனோட ஆர்கியூமெண்ட் தான். அதுவும் சாதாரண ஆர்கியூமெண்ட் இல்ல, எல்லாம் சாஸ்திரத்திலிருந்து கொண்டு வர்றாரு. இந்த ஜெய் ஜெகநாத் சுவாமி, நான் வந்து குரு பரம்பரை சீட பரம்பரையில இருந்து கேட்டிருக்கேன், நான் இந்த சாஸ்திரத்துல படிச்சிருக்கேன், இது வந்து குல நாசமாயிடும், பெண்கள்லாம் தவறான இதெல்லாம் சொல்றாரு. சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சும்மா ஏதோ இல்ல. அப்போ அர்ஜுனன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தா அவருக்கு யுத்தம் பண்ண மாட்டேங்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கு. அந்த பிளானை போட்டுட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எங்க இருந்து வருது? மனசுல இருந்து வருது. இந்த திட்டம் எங்க இருந்து வருது? அர்ஜுனுடைய ஹரே கிருஷ்ணா நாளைக்கு வந்து சோ இந்த திட்டம் அர்ஜுனுடைய மனசுல இருந்து வருது. அர்ஜுனுடைய மனசு திட்டம் போடுது, சரி கிருஷ்ணா இந்த யுத்தம் பண்ண சொல்றாரு, நான் பண்றதுல முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு என்னெல்லாம் ஆர்கியூ பண்ணுமோ எல்லாம் ஆர்கியூ பண்ணும். இந்த யுத்தம் பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்னெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணணுமோ எல்லா ஆர்குமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அர்ஜுன் தான் பேசியிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை தான் கிருஷ்ணன் பேசினார் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. பீஷ்ம துரோண பிரமுகதா. அர்ஜுனா இங்க யாரெல்லாம் வந்திருக்கா பாரு, பீஷ்ம துரோணர் எல்லாம் வந்திருக்காரு, அவ்வளவுதான். இது எல்லாம் பேசுறது அர்ஜுனன் தான், அர்ஜுனன் தான் பேசுனேன். சோ அர்ஜுன் என்ன நினைக்கிறாரு, ஆக்சுவலி பார்த்தா உண்மையில கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் நம்ம இடத்துல வச்சுட்டாரு. ஒரு சாதாரண ஜீவாத்மா என்னெல்லாம் திட்டம் போடுவார் மனசை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி கிருஷ்ணா அர்ஜுனனை ஒரு சாதாரண ஜீவாத்மா போல மாத்தி அவருக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர், ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றவர். அப்ப அர்ஜுனனை நம்ம இடத்துல மாத்திட்டு அர்ஜுனனுக்கு கேட்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறேன். சோ அர்ஜுனுடைய மனசு பாருங்க திட்டம் போடுது. என்னென்ன திட்டம் போடுது? இந்த யுத்தம் பண்ணக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம். இதுதான் நம்ம மனசு. நம்ம மனசு என்ன பண்ணும்னா, பக்தர்கள் ஏதாவது சொல்லும் போது நாம ஒரு திட்டம் போடுறோம், ஏத்துக்க மாட்டோம், அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டோம். ஆர்குமெண்ட் உதவாது, தர்க்கம் உதவாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மீகத்துல தர்க்கம் உதவாது. அர்ஜுனன் ஆர்குமெண்ட் பண்ணி உதவலையே, உதவல அர்ஜுனனுக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா ஆர்குமெண்ட் தான். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனுடைய வாதம் தான். கிருஷ்ணர் சொன்னாரு, நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, பிரக்ஞாவாத அம்ச பாசுதே. அர்ஜுனா, நான் என்னமோ உன்னை இது பெரிய பண்டிதன் நினைச்சேன், நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசவும் செஞ்சேன். பிரக்ஞாவாத அம்சம் அதுதான். நம்ம சில நேரம் பக்தர்கள் கூட்டத்துல வரும்போது நம்ம பெரிய பண்டிதன் நினைச்சுக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்ல, இவங்க இடத்துல இருந்து பார்க்கட்டும், அது நம்ம இடத்த அவன் நியாயமா ஏற்படுத்துவோம். நீங்க கோயில்ல இருக்கீங்க, எங்களை மாதிரி குடும்பத்துல இருந்து பாருங்க, அப்ப நீங்க பையனை விட்டுட்டு வருவீங்களா, பொண்ணை விட்டுட்டு வருவீங்களா, பேர குழந்தை விட்டுட்டு வருவீங்களா? இந்த மாதிரி என்னுடைய நிலையை நான் நியாயப்படுத்த நினைக்கும். அதுதான் மனசு. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, நான் செய்யறதெல்லாம் நியாயப்படுத்தணும். ஜீவாத்மாவே, நீ வந்து இந்த பிறவிலே கிருஷ்ணாவோட போக கூடாது, அதுக்காக நான் உனக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் நியாயம்னு சொல்லு. அர்ஜுனன் சொன்னாரு, 5 விதமான பாயிண்ட் முன்னாடி வச்சாரு. கிருஷ்ணா இந்த யுத்தம் நியாயம் இல்லைங்கிறாரு. இந்த யுத்தம் நியாயம் இல்லைன்னு கொண்டு வந்து வாதாடுறாரு. அதே மாதிரி நாமளும் பக்தர்கிட்ட வாதாடுறோம், இது நியாயம் இல்ல, நீங்க எப்படி எங்களை வந்து இப்படி சேவை பண்ண சொல்லலாம், எங்களால அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. இது யாரு போடுற அந்த திட்டம்? மனசு திட்டம் போடுது. அப்ப நம்ம யார் சொல்றது கேட்கணும்? பக்தர்கள் சொல்றது கேட்கணுமா, மனசு சொல்றது கேட்கணும்? பக்தர்கள் சொல்றதை கேட்டா பக்தியில அடுத்த கட்டத்துக்கு போவோம், மனசு சொல்றது கேட்டா பக்தியிலிருந்து கீழே தான் போவோம். நம்ம பண்ணக்கூடிய சேவையிலிருந்து கீழே போய் கடைசி சர்வீஸே இல்லாம அப்படியே மாயா வந்து அவனத்துக்கு வெளியில போகுது. யாரோட ஏஜென்ட் அசோசியேட் பண்ணாங்க? மாயாவோட ஏஜென்ட்.
மாயாவோட ஏஜென்ட்டோட அசோசியேட் பண்ணதுனால அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு கேள்விப்பட்டான். நாம பகவான ஏஜென்ட்டோட அசோசியேட் பண்ணணும். பகவான ஏஜென்ட் யாரு? பகவான ஏஜென்ட் வந்து ஆச்சாரியர், குருமார்கள், பக்தர்கள், மூத்த பக்தர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா பகவான ஏஜென்ட். அவங்க பகவானே ரெப்ரஸன்டேட்டிவ். மனசு வந்து மாயோட ரெப்ரஸன்டேட்டிவ். நான் வந்து மனசு சொல்றது கேட்டா அவ்வளவுதான், வினசதி. கிருஷ்ணா சொல்லிட்டாரு, வினசதி நான் முடிஞ்சு வச்சுட்டேன். அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டம் போல செயல்பட்டா நீ அழிந்து விடுவேன், அழிந்தே விடுவேன்ட்டு கிருஷ்ணா. அந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டும் கிருஷ்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. மற்ற எல்லா ஸ்லோகத்திலையும் அர்ஜுனா, பார்த்தனே இதெல்லாம் சொல்றாரு. இதை நான் சொல்றது கேளு, இந்த 3 குணம் தான் காரணம், இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அவர் 18ஆம் அத்தியாயம் வந்த உடனே கிருஷ்ணருக்கு ஒரு வேலை, கிருஷ்ணருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேலை அர்ஜுனன் இந்த நான் சொன்னதெல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்கலன்னா நீ அழிஞ்சு விடுவாயிட்டு, நீ அழிஞ்சு வீணா போயிடுவேன். என்ன ஸ்லோகம் அது? என்ன ஸ்லோகம் அது? மச்சித்தா சர்வ துக்கானி மத் பிரசாதா தரிசசி அதர்ஷேத் அகங்காரா நான் சோஷதி வினசதி. முடிஞ்சு போச்சு. அர்ஜுனா, இந்த ஜன உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, பாத்துக்க, வேண்டாம், பின்னாடி போயிடாத, அந்த பக்கம் போயிடாத. மச்சித்தா சர்வ துக்கானி மத் பிரசாதா, என் கருணை, என் கருணையால் இதை கடந்து விடுவாய். அதை விட்டு அகங்காரம் கொண்டிருப்பாயானால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ அழிந்து விடுவாய். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா, நீ அழிஞ்சே போயிடுவேன். இன்னொரு இடத்துல ஸ்டார்டிங்லயே நீ இது ஒரு ஆண்மைத்தனமே இல்லைங்கிறாரு அர்ஜுன்கிட்ட. என்ன சொல்றாரு அதுல? சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம் வந்து இல்ல, உதஸ்வாகாஷ்மாதான் விசமேஷ் அநாரிய ஜோஷமஸ் அகியுக்தி கரம் இப்படி ஒரு இடத்துல படிச்சேன், மறந்து போச்சு. இது வந்து இது வந்து ஒரு ஒரு வீரனுக்கு உண்டான அளவில் ஆண்மைத்தன்மை இல்லைன்ட்டு கோழையா இருக்கேன்னு. உதஸ்வாகாஷ்மாதான் விசமேஸ்வரம் பார்க்கிறோம், அநாரிய ஜோஷ்டமஸ்வக்கியம் அகியுக்தி கரம் சூத்திரம் ஹிருதய திரௌபல்யம் தக்தோத்திஷ்ட பரந்தபா கிளைப்பியமாஸ்மகம பார்த்தா நைதத்துவபத்தியதே சூத்திரம் ஹிருதய திரௌபல்யம். உங்ககிட்ட இதயத்துல இந்த மாதிரி பலவீனம் எங்கிருந்து வந்தது சொல்றாரு கிருஷ்ணா. உன்னுடைய இதயத்துல இந்த மாதிரி பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத, அது எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாரு. அது இல்ல, சூத்திரம் ஹிருதய திரௌபல்யம் இந்த இதயத்துல சொல்றாரு. செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ணா புருஷோத்தம்னான முழுமுதல் கூறினார், அன்புள்ள அர்ஜுனா, உன்னிடம் இது போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதன் ஆரியன். ஆரியன்னா வாழ்க்கையுடைய மதிப்பை அறிஞ்சவன், அனாரியன்னா வாழ்க்கையுடைய லட்சியத்தை அறியாதவன். இது வந்து உனக்கு அவமானத்தையே கொடுக்குங்கிறார். 3வது ஸ்லோகத்துல பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல கிளைப்பியமா ஸ்மகமா பார்த்தா நைதத்து உபபத்தியதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம் தக்தோ உத்திஷ்ட பரந்தபா. ஏ அர்ஜுனா, ஓ பிதாவின் மகனே, இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே, இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு விட்டு எதிரிகளை தடுக்க செய்வனை எழுவாயக. கிருஷ்ணா வந்து கிருஷ்ண உணர்வை தூண்டுற, கிருஷ்ண உணர்வை வெளிப்படை செய்யற. இங்க தூங்கிட்டு கனவு காண்பிக்கிறோம் நம்ம. அது எப்படி? திலக்கெல்லாம் போட்டுட்டு கனவு காணும், திலக் போட்டு கண்டி மாலா போட்டு டிவோட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நான் எனது, என் குடும்பம், என் வீடு, என் மனைவி, என் மண்ணு, என் ஊரு, என் மண்ணு. சோ இப்படி நம்ம லைஃப்ல நம்ம கிருஷ்ணரை உதாசீனப்படுத்துறோம், கிருஷ்ணரை வந்து உதாசீனப்படுத்துறோம், தள்ளுறோம், தள்ளி விடுறோம். கிருஷ்ணா வேண்டாம், இது எங்க மாயா பண்ற வேலை. இந்த மாயா மனசு மாயாவோட ஏஜென்ட் மனசு என்ன சொல்லுது? உனக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, நீ இன்னும் நிறைய சாதிக்கலாம், அதனால நீ உங்க பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தையெல்லாம் பாத்துக்க,
பேர குழந்தை ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பாரு, உங்க பையனும் மருமகளும் வேலைக்கு போயிடுவா, பேர குழந்தைக்கு யாரும் ஆகி போனா கழுவி விடுவாங்க, இதெல்லாம் மைண்ட் சொல்லும், டிக்டேட் பண்ணும். ஆமா, இது கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உண்மை. ஏன்னா மாயா வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து கிருஷ்ணாட்ட போகாத, உனக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உனக்குன்னு பொறுப்பு இருக்கு, நீ வந்து ஒரு குடும்பத்துல ஒரு தலைவி, நீ குடும்ப தலைவன், நீ கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்து, இதை நீ தான் பாதுகாக்கணும். இதெல்லாம் மாயா, இதெல்லாம் ட்ரீம், கனவு. நோ நோ, இதுக்கு இடம் கொடுக்க கூடாது, நோ சொல்லணும். நம்ம எப்பவுமே மைண்டுக்கு நோ சொல்லணும், டிவோட்டிஸ்ட் எஸ் சொல்லணும். நம்ம எப்பவுமே மனசுகிட்ட, மனசு என்ன சொன்னாலும் நோ, ஏ மனமே நீ எனக்கு சொல்லாத, நான் சொல்றது நீ கேளு. மனசுட்ட என்ன சொல்லணும், மனசே நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. அப்ப நான் யார் சொல்றது கேட்கணும், பக்தர் சொல்றது கேட்கணும். மனசு சொல்றது கேட்க கூடாது. மனசு என்ன சொல்ல, நோ 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 நோ, மனசு சொல்றதுக்குள்ள நோ தான், பக்தர் சொல்றதுக்குள்ள எஸ் எஸ் எஸ். ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே மனசு உண்மை நம்ம நலனை விரும்புதா இல்ல, நம்ம மனசு நம்ம நலனை விரும்பாது. ஏன்னா மனசு நம்ம நண்பனே இல்ல, இங்க நம்ம மனசு நண்பன் இல்ல, அதனால நம்மளோட உண்மையான நலன் விரும்பி இல்ல. சுகிருதம் சர்வபூதானா, பகவானும் பகவானது பக்தரும் தான் உண்மையான நலன் விரும்பி. ஏன்னா அந்த ஆத்மா பாக்குறாங்க அவங்க, பகவானது பக்தர்களும் பகவானும் இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த உடல் சார்ந்த விஷயங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்கு, உடல் சார்ந்த விஷயங்களே பின்னாடி போயிட்டு இருக்கு. மனசு எப்பவுமே கனவு உலகத்துல வாழணும்னு நினைக்குது, ஆனா பக்தர்கள் கிருஷ்ண உலகத்துல வாழணும்னு சொல்றாங்க. மனசு எப்பவுமே பகிரங்க சக்தி பின்னாடி ஓடிட்டு இருக்கு, மாயா சக்தி பின்னாடி ஓடிட்டு இருக்கு. பக்தர்கள் வந்து ஆன்மீக பாதையில் வர சொல்றாங்க, கிருஷ்ணர் பின்னாடி வாங்க, பக்தர்கள் பின்னாடி வாங்க. ஆனா கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்படின்னா ஒரு இடத்துல இங்க நிறைய இடத்துல பார்த்தாச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். விட முடியல, இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட், பௌதிக பற்றுதல், உறவு, நட்பு விட முடியல. அப்படி இழுத்து பிடிச்சு வச்சிருக்கா அந்த ஜீவாத்மா, விட மாட்டேங்குது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிச்சுது, ஆனா விட முடியல. யாருக்கு பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாமலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கனவு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, இந்த கனவு எவ்வளவு, அதாவது விழித்து கொண்டே கனவு கண்டிருக்கும் ஜீவாத்மா மனுஷனை போல யாரும் கிடையாது. மிருகங்கள் கூட நிம்மதியா பகல்ல இருக்கு, மிருகங்கள் கூட அதுக்கு தேவைக்கு சாப்பிட்டு அதுக்கு ஃபேமிலி இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஆனா மனுஷன் பகல்ல கனவு கண்டு கனவு கண்டு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கான். அந்த கனவு கோட்டையெல்லாம் ஒரு செகண்ட்ல பசுமம் ஆயிடுது, பீஸ் பீஸ் ஆயிடுது. கனவு கோட்டை, கோட்டை மேல கோட்டை, கோட்டை மேல கோட்டை. ஓ, இந்த கனவு கோட்டையை நான் தான் கட்டியிருக்கேன். ஆஹ் மாயா வந்து என்ன சொல்லுது, இந்த மனசு என்ன சொல்லுது, நீதான் அந்த கோட்டையை பாதுகாக்கணும், உன்னை விட்டா யாரும் இல்ல, உனக்கு உன் பையனுக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல, உன் பொண்ணுக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல, உன் பேர குழந்தை நீதான் பாத்துக்கணும். இந்த கனவு கோட்டைய அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சு மனசு சொல்லுது, நீ இல்லைன்னா அது நடக்காது, நீ இல்லைன்னா அவங்க யார் பாத்துக்குவா, நீ இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, நீ இல்லைன்னா அவங்க எப்படி. அப்போ நான் என்ன கிருஷ்ணரை சரணடைச்சிருக்கேன். சோ அப்போ கிருஷ்ணரை உதாசீனப்படுத்திக்கிட்டு நான் நினைக்கிறேன் நான் தான் பண்றேன், நான் தான் பாத்துக்கிறேன், நான் தான் கூட இருக்கணும். ஒருத்திட்ட பிரச்சாரம் ரொம்ப கேட்டேன், வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறேன். நான் கேட்டேன், நீங்க பிரபு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? மாதாஜி சாண்டிங் எல்லாம் பண்றாங்க இல்ல? மனைவி பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களும் வேற வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க, வெல் செட்டில்டு. வெரி குட் வெரி குட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஏன் யாருக்காவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு? யாருக்காவது பிசினஸ் பண்றீங்க? மனைவி இறந்து போயிட்டாங்க, பிள்ளைங்க வெல் செட்டில்டு, அப்ப யாருக்காவது பிசினஸ் பண்றீங்க? பதில் இல்ல, பதிலே வரல, மௌனமாயிட்டு. இப்படிதான் வாழ்க்கை. இந்த கனவு உலகத்துல கோட்டை கட்டிட்டு அந்த கோட்டையை வந்து நான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா ஒரு ஷேக் பண்ணுவாரு, எல்லாம் பீஸ் பீஸ் ஆகும். எப்படி? மரணம் வரும், கிருஷ்ணா மிருத்யு மரண ரூபத்துல வருது.
சில நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி பேசும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது உண்மை. உண்மை என்னைக்கும் எல்லாரும் கசக்கதான் செய்யும். ஆனால் உண்மையை வந்து இந்த இந்த சில நேரம் பாவக்காய் பொரியல் யாருக்கு பிடிக்காது. பாவக்காய் சமைச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பாவக்காயில கொஞ்சம் புளியை சேர்ப்பாங்க, பாவக்காயில கொஞ்சம் வெள்ளத்தை சேர்ப்பாங்க. இந்த ஆயுர்வேத மெடிசன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயுர்வேத மருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயுர்வேதத்துல தேன் சேர்ப்பாங்க, வெள்ளம் சேர்ப்பாங்க. ஆயுர்வேத சூர்ணம், ஆயுர்வேத லேகியம் இதெல்லாம் ஸ்வீட்டா இருக்கு. ஹோமியோபதி மெடிசன் பாருங்க ஸ்வீட்டா இருக்கு. அலோபதி மெடிசன் நிறைய பேர் பிடிக்காது, கசக்கும். ஐயோ மாத்திரை சாப்பிடுமா. அலோபதி மெடிசன் சில டியூப் மாத்திரை ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல டியூப் மாத்திரை விரும்பி சாப்பிடுவேன். இந்த உருண்டையா வெள்ளை கலர் மாத்திரை பிடிக்காது, நாக்குல போய் கசக்கும். டியூப் மாத்திரை நமக்கு உள்ள போயிடும். அப்போ இத வந்து பூசி மெழுகி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நோய் வந்தவனுக்கு டாக்டர் என்ன பண்றாங்க, ஊசி மெழுகி கொடுக்குறாங்க. அதனால சில நேரம் உண்மையை வந்து அப்படியே பூசி மெழுகி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா எப்பவுமே பூசி மெழுகி எல்லாம் கொடுக்க முடியாது. சில நேரத்துல அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதெல்லாம் வரும் இல்லையா? ஒரு நோய், ஒருத்தனுக்கு நோய் தீவிரமா ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு நோய் தீவிரமாயிருச்சு, அவர்கிட்ட போனா நீங்க எனக்கு கொஞ்சம் மருந்துல ஏதாவது கலந்து கொடுக்குறீங்களா, கஷ்டக்கூடாது. உனக்கு நோய் தீவிரமாயிருச்சு, இந்த மருந்துல வேலை ஆகாது, உனக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும், ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். அப்ப ஆபரேஷன் பண்ணிதான், ஆபரேஷன் பண்ணிதான். அந்த மாதிரி எப்பவுமே நம்ம வந்து அப்படியே பூசி மெழுகெல்லாம் சமாளிக்க முடியாது ஜட உலகத்துல. சில நேரங்கள்ல சாதுக்குடைய வார்த்தை இதயத்துல ஈட்டி மாதிரி குத்தும். அது என்ன பண்ணும், அந்த வார்த்தை உள்ள போய் வேலை செய்யணும். ஆனா ஆரம்பத்துல அப்படியே பூசி மெழுகி சொல்லலாம். ஒருத்தர் புதுசா கிருஷ்ணனுக்கு வரான்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட வந்து நீங்க ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு 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 லெவலுக்கு மேல வந்த உடனே இந்த பூசி மெழுகிற வேலையெல்லாம் வேணும். கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தோட்டு போயாகும். புதுசா உள்ளவங்கிட்ட நீங்க மாயில இருக்கீங்க, ஜட உலகம் எல்லாம் போய் உங்க கனவு வாழ்க்கை குடும்பம் எல்லாம் போனா வர ஓடிய போயிடும். சோ அப்போ டாக்டருக்கு தெரியும் யாராருக்கு எப்ப என்னென்ன மருந்து கொடுக்கணும். டாக்டர் வந்து என்ன பண்றாரு, பேஷண்டோடைய நோய் அறிந்து மருந்து கொடுக்குறாரு. அவுட் பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி மருந்து கொடுப்பாரு, இன் பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி மருந்து கொடுப்பாங்க, ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி மருந்து கொடுப்பாங்க. எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மருந்து இல்ல. அவுட் பேஷண்ட் வந்து போவாங்க, அந்த அவுட் பேஷண்ட்டுக்கு லைட்டா மருந்து கொடுத்துருவாரு. அந்த நோய் வந்து வீட்டுல இருந்தாலே குணமாயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு, மருந்து மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து அதை குணப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா ஐசியூல அட்மிட் ஆனவனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி ஆகும். ஐசியூல எமர்ஜென்சி வார்டு அட்மிட் ஆனவனுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகும், வேற வழி இல்ல, ஆபரேஷன் பண்ணிதான் ஆகும். இதுல நம்ம எந்த பேஷண்டா இருக்கும் நாம தான் நம்ம டிசைட் பண்ணணும். இதுல நான் எந்த மாதிரி பேஷண்டா இருக்கேன், எனக்கு வந்து லைட்டா சொன்னாலே போதுமா, இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணுமா, இல்ல மண்டையில வரைக்கிற மாதிரி ஆணி அடிச்சு இறக்கணுமா, அதுல எந்த லெவல்ல இருக்குங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். சோ இந்த மாயா வந்து மாயாவோட ஏஜென்ட். மனசு என்ன பண்ணும், திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. இங்க சௌகரியமா இருக்கிறதுக்கு, இந்த ஜன உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு, இந்த குடும்ப வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டே பிளான் மேல பிளான், பிளான் மேல பிளான். ஒரு நேரத்துல பிளான் மட்டும்தான் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். ஒரு டைம் வரும்போது பிளான் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். திட்டம் போட்டு எல்லாம் சாதிச்சிடலாம், ஆனா என்ன சாதிச்சிடணும். நான் நேத்து சொன்னேனே, நேத்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க குரூப்ல. ஒரு மூட்டை நிறைய பணத்தை கொண்டுட்டு ஓடுறா ஒரு பொண்ணு, டாக்டர் எப்படியா அந்த நோயை குணப்படுத்துங்க. டாக்டர் சொன்ன இந்த மூட்டையில இருக்கிற பணத்தை கொடுத்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை குணப்படுத்த நீ செத்து போயிடும். அப்ப என்ன சாதிச்சு நம்ம கொரோனா டைம்ல, யாரோ ஒரு செல்வந்தர் கொரோனா வந்த டைம்ல மூட்டையா பணத்தை கொண்டு ரோட்ல போறவங்களுக்கு, ஏன்னா எனக்கு கொரோனா வச்சு நான் செத்து போறேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், வழியில போறவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டான், ஒரு நண்பன் செத்து போய் அந்த பணத்தை எல்லாம் வெளியில வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். யாரு கொடுத்தது, என்ன பண்ண, அவ்வளவுதான். காசு பணம் பேர் புகழ் குடும்பம் உறவு நட்பு, குழந்தைங்க பெற்றோர்கள் பிள்ளைங்க நண்பர்கள் உறவினர்கள் யாரும் கிடையாது. இதெல்லாம் கனவு வாழ்க்கை. இதெல்லாம் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டது. கனவு வாழ்க்கை. இந்த கனவு வாழ்க்கையை நிஜம் நினைச்சிட்டு இருந்தாதான் மாயா.
மாயனா இல்லாதது இருக்குன்னு கற்பனை பண்ணிக்க. ஓ, எனக்கு இது ரொம்ப சௌகரியமா இருக்கு, என் பசங்க என்ன பாத்துக்குவாங்க, என் பொண்ணு என்ன பாத்துக்குவா. அதுலயும் சிலர் இருக்காங்க, அது அவங்களால ஏத்துக்கவே முடியல, டைஜஸ்டே பண்ண முடியல, ஏத்துக்கவே முடியல. நான் ஒருத்தட்ட சொல்றேன், மாதாஜி நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அவங்க உறவு முடிச்சு போச்சு. அவங்களால ஏத்துக்கவே முடியல. அது எப்படி, அவ ஏன் பொண்ணு, முடிஞ்சுது. சோ மாயா அவ்வளவு ஸ்ட்ராங்கா மனசு சொல்லுது அவ ஏன் பொண்ணு, இன்னும் உறவு முடியல. பட் அவங்க எதுக்காக இவங்கிட்ட வர்றாங்க, காசு பணம் வருது நிறைய. அப்படி இருந்து புரிஞ்சு அதுவும் தெரியுது, அதுவும் தெரியுது. என் பொண்ணுங்க வந்து காசுக்குனாலதான் என்கிட்ட வர்றாங்க, அதுவும் தெரியுது. காசு இருக்கிறதுனாலதான் என் பொண்ணு என்கிட்ட வர்றா, இல்லாட்டி என் பொண்ணு என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணோட குழந்தை, என் பேர குழந்தை, என் பொண்ணு, என் பையன், என்னது என்னது, நான் என்னது என்னது என்னது. ஒரு நாள் எதுவுமே என்னது இல்ல, எதுவுமே என்னது இல்ல, இது கனவு. ஆனா ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே முடியாது. நோ, ஒத்துக்க மாட்டேன். சோ ஸ்ட்ராங். இந்த மாயா சக்தி பயங்கர சக்தி வாய்ந்த. அதான் கிருஷ்ணா சொன்னாரு, துரத்தியா, துரத்தியா, வெல்ல முடியாது, வெல்ல முடியல. ஏன்னா மாயா வந்து அந்த பிடியில இருக்கு. மனசு வந்து மாயனுடைய பிடியில அப்படியே மண்டக்குள்ள வந்து குடையுது, மை 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 மை, ஒரு இடத்துல இருந்து விட மாட்டேங்குது. இந்த பொண்ணு வீட்டுக்கு போலாமா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போலாமா, இந்த பையன் வீட்டுக்கு போலாமா, அந்த பையன் லண்டன்ல இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கா, யூஎஸ்க்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, ஒரு இடத்துல இருந்து பக்தி பண்ண விட மாட்டேங்குது. பாருங்க எப்படி கஷ்டப்படுறாங்க ஜட உலகத்தான். கிருஷ்ணா சொல்லுவாரு, கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் இல்லையா, ஒரு தீர்க்க தரிசி. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு தெரியும் ஜீவாத்மோட நிலைமை என்னன்னு. மனசானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதினர். ஏ ஜீவாத்மாவே, ஏண்டா இப்படி போற, மனசோட வச்சு ஏன் போராடிட்டு இருக்க, என்கிட்ட வா. கிருஷ்ணா அழைப்பு விடுக்கிறார். கிருஷ்ணா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடி வரேன், நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கு. கிருஷ்ணரை வந்து உதாசீனம் பண்றோம். கிருஷ்ணா வெயிட் பண்ண, கிருஷ்ணா நீங்க வெயிட் பண்ணுங்க, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சுட்டு வரேன். கனவு வாழ்க்கை அது போய் தீர போறது இல்ல. நோ, கிருஷ்ணாவை துச்சமா நினைக்கணும், துச்சமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணா வந்து நம்ம கூட இருக்காரு. ஆனா என்னைக்கா ஒரு நாள் என் கூட இருக்கிற கிருஷ்ணர் நம்ம நினைச்சு பாக்குறோம், ஓ கிருஷ்ணா வந்து லைஃப்லாம் என் கூட இருக்காரு, அவரை நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா ஏங்குறார், கிருஷ்ணா வந்து நமக்காக ஏங்குறார். ஆனா நம்ம கிருஷ்ணரை துச்சமா பண்ணி, கிருஷ்ணாவை உதறி தள்ளிட்டு எனக்கு ஜடவோட முன்னாடி ஓடிட்டு கிருஷ்ணா ஏங்கிட்டு இருக்காரு. கோயில்ல விக்கிரகமா இருந்து ஏங்குறாரு, இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து எனக்கு சேவை பண்ணுவாங்களா, நான் இவங்களுக்கு கிருஷ்ணா வந்து அனுக்கிரகம் பண்றது காத்துக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணா வந்து அனுக்கிரகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம தான் உதாசீனப்படுத்தணும். உதாசீனப்படுத்துறது. இந்த உதாசீனப்படுத்துற குணத்தை நம்ம விட்டால் அல்லாது பக்தியில முன்னேற்றம் பண்ண முடியும். கிருஷ்ணர் என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா வந்து நம்மளை நினைச்சு ரொம்ப அழுற ஏங்குற. அப்படி வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த ஜீவாத்மா என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லைன்னா அவர் இந்த பூமிக்கே வரமாட்டார், ஜன உலகத்துக்கே வரமாட்டாரு. ஆனா யுகம் தோறும் வந்துகிட்டே இருக்காரு. இந்த ஜீவாத்மா என்னால கவரப்படும், என் மேல கவரப்படுவானா, என்னை நோக்கி திரும்ப மாட்டானா, என்கிட்ட சரணாகதி பண்ண மாட்டானா, என் மேல அன்பு செய்ய மாட்டானா. கிருஷ்ணா ஏங்குறாரு. கிருஷ்ணர் ஏங்குறதுல ஒரு சதமானம் நம்ம ஏங்கிட்டா நம்ம தூய பக்தராயிரும். சும்மா இல்ல ஏதோ நானும் பக்தி பண்றேன், அறிவோல் அறிவோல். என்ன பக்தி பண்றோம், மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு, புலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, மனசு யாரு பின்னாடி ஓடுது. நான் என்ன சரணாகதி பண்ணிட்டேன் கிருஷ்ணாட்ட, கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். பரிசுத் மகாராஜா கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு பரிசுத் மகாராஜா கேள்வி, இந்த ஜீவராசி இந்த உடலுக்கு மனதுக்கு அப்பாற்பட்டது, நான் இந்த உடலே இல்ல, அப்ப இந்த உடல் சார்ந்த உறவு என்னது, கனவு. நான் இந்த மனசே இல்ல, மனசு சொல்றதை கேட்க மாட்டேன், முடிவெடுத்துடணும். மனசு சொல்றது ஒரு நாள் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, வைஷ்ணவர் என்ன சொல்ற அதுதான் நான் கேட்பேன். ஏன்னா அவங்கதான் என் உண்மையான நலன் விரும்பி. மனசு என் எதிரி, எனிமி.
எதிரி கூட கூட்டாளி வச்சுட்டு இருக்கணும், எதிரி கூட கூட கூட்டணி வச்சுக்கணும். துர்பாக்கியம். சோ இங்க வந்து மனசு இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு நம்ம கூடையே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கூடையே இருந்து குழி பறிக்கிறது யார்? நம்ம மனசுதான். இவனை விடக்கூடாது, இவன் விட்டா கிருஷ்ணனோட உலகத்துக்கு போயிடுவான். ஏன்னா மனசு வந்து மாயாவோட ஏஜென்ட், இவனை எப்படி எல்லாம் வீழ்த்தலாம். ஓ, மனசு நல்ல திட்டம் போட்டு கொடுக்குது, நம்ம அதை அனுபவிச்சு மனசு அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் மாயா மடியில போட்டுரும். மாயாவுக்கு தாள எடுத்துக்கும். ஏ ஜீவாத்மாவே, இங்கே தூங்கு, கிருஷ்ணாட்ட போகாத, நீ இந்த ஜட உலகத்திலே இருந்துக்கோ. ஏ ஜீவாத்மாவே, இந்த சின்ன வயசுல நான் பாத்துருக்கேன், இந்த அம்மா வந்து குழந்தைய மடியில பிடிச்சி தாளாட்டிட்டே இருப்பாங்க, அப்படியே தாளாட்டு பாடுவாங்க, அப்படியே கேட்டு அந்த குழந்தை தூங்கும். அந்த மாதிரி நம்ம இங்க மாயாவுடைய மடியில படுத்துக்கிட்டு மனசு நம்மளை தாளாட்டுது. நான் ஒரு கனவு உலகம் கட்டி அந்த கனவு கோட்டையில அப்படியே மிதந்துகிட்டு இருக்கேன். அந்த கனவு கோட்டையில மிதந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் தகர் தெரியணும். இந்த கனவு கோட்டை, கனவு காண்ற வாழ்க்கை, இதெல்லாம் தகர் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் தான் நிஜம், கிருஷ்ண உணர்வு தான் நிஜம், கிருஷ்ணருக்கு எனக்கு இருக்கிற உறவு தான் நிஜம். நான் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படணும், கிருஷ்ணருடைய அகசக்தியினால் ஈர்க்கப்படணும், கிருஷ்ணருடைய புறசக்தியினால் ஈர்க்கப்படக்கூடாது. சோ அதுக்கு நான் வந்து கிருஷ்ணர் மேல எனக்கு ஈர்ப்பு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரொம்ப அழகா சொல்லுது பாகவதம். கிருஷ்ணா ஸ்லோகம் பாகவத்துல அழகா சொல்லுது, எப்போது கிருஷ்ண கதையில் ஈர்ப்பு வரும்? பக்தர்களுக்கு சேவை பண்ணும்போதுதான், பக்தர் சங்கத்துல வரும்போதுதான், அப்பதான் ஈர்ப்பு வரும். அதனால எக்காரணத்துக்கு வந்து பக்தர் சங்கத்தை தவிர்க்கவே விடாது. பக்தர் சங்கத்தை விட்டா முடிஞ்சு. ஏன்னா பக்தர் சங்கத்துல வரும்போது பக்தர்கள் மனசு சொல்ற மாதிரி பேச மாட்டாங்க. பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு, ஆன்மீக குரு என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பாகவதம் என்ன சொல்லுது, இதுதான் பக்தர்கள் பேசுவாங்க. பக்தர் அல்லாதவங்க மன கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மன ரதன சுதாவதோ பகி அராத பக்த செப்புதோ மகாத்குணா. பக்தர் அல்லாதவங்க என்ன குணம் இருக்க போது? மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணி. சோ கிருஷ்ணன் மேல ஈர்ப்பு ஏற்படணும், கிருஷ்ணன் பத்தி கேட்கணும். சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி. எனக்கு கிருஷ்ணர் கதையில ருச்சி ஏற்படணும். ஷாயல் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனா. தூய பக்தர்களுக்கு சேவை செய்வது மூலமா தான் எனக்கு கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு ஏற்படும். சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி. 1.2. Ah, 1.2.16. சுசுசோசததானஸ்ய வாசுதேவ கதாருஷி ஷயன்மக சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். ஓ பிராமண சேஷ்டரே, எல்லா பௌதிக மாசுகள், எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டு ஆற்றுவதன் மூலம் மிகப்பெரிய சேவை செய்யப்படுகிறது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவனை பற்றிய செய்திகளை கேட்பதற்கு சுவையை ஒருவர் பெறுகிறார். ஏன் இப்ப சுவை வரமாட்டேங்குது? ஏன் எனக்கு வந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வரமாட்டேங்குது? ஏன் எனக்கு கிருஷ்ணன் மேல ஈர்ப்பு ஏற்படல? நான் ஏன் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படல? நான் ஏன் கிருஷ்ணரை பார்த்துட்டு ஓடுறேன்? நான் ஏன் கிருஷ்ணரை விட்டுட்டு விலகி போறேன்? நான் ஏன் கிருஷ்ணன் மேல ஈர்க்கப்படல? ஏன்னா மாயா வந்து என்ன ஈர்க்குது, மனசு அங்க ஓடுது. சோ எப்ப கிருஷ்ணன் மேல ஈர்ப்பு வரும்? சாயன் மகசேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. பக்தருக்கு சேவை பண்ணணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், பக்தருக்கு சேவை பண்ணணும். அப்பதான் கிருஷ்ணர் மேல ஒரு சுவை ஈர்ப்பு ஏற்படும், கிருஷ்ண கதையில ஈர்ப்பு ஏற்படும். எல்லா கேள்விக்கு பதில் இருக்கு பாக்கணும். சோ இது நம்ம ஏற்க மறுக்குது. மனசு என்ன பண்ணுது? இந்த விஷயங்களை ஏற்க மறுக்குது. ஓ நீ வந்து உனக்கு இன்னும் வயசு இருக்கு, இவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, நீ ஏன் கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துக்கணும்? நீ வீட்டுல இருந்தே சொல்லலாம், உன் பேர குழந்தை கூடயே சொல்லலாம், உன் பசங்களோடயே சொல்லிக்கலாம்.
தள்ளி போடுறான், தள்ளி தள்ளி போடு, தள்ளி போ. நோ, ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல நமக்கு பயம் வரணும். நமக்கு ஆக்சுவலி நமக்கு பயம் இல்லை, நமக்கு மாயை கண்டு பயம் கிடையாது. அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். நமக்கு மாயா கண்டு பயம் இல்லை. நம்ம மனசை பார்த்து நம்ம பயந்துக்கல, நமக்கு பயமே இல்லை. ஓ, இந்த மாயா வந்து என்ன எப்படி வேணாலும் வீழ்த்திடும். உன்னதமான நிலையிலிருந்து பரத மகாராஜா வீழ்த்திருக்காரு, பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள்லாம் வீழ்த்திருக்காங்க. இந்த மாயா வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாயாவுடைய கவர்ச்சியில விடுபடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த மனதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த மனசு மாயாவோட ஏஜென்ட், எவ்வளவு பெரிய பலவான்கள் வீழ்த்தி இருக்கு, நான் ஏமாத்திரம் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு. இந்த மனசே நீ எப்பனாலும் என்ன வீழ்த்திடுவ, அதனால இந்த பயம் எனக்கு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நமக்கு பயம் இல்லை, நமக்கு மாயாவை கண்டு பயம் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாயா பிடிக்காது. நோ, எனி டைம் மாயா ரெடியா இருக்கு. மாயா என்னது இப்படிதான் வரும். மாயா வந்து நேரடியா வந்து தாக்காது. மாயா வந்து மறைமுகமா பாருங்க, மனசுல உட்காந்து மாயா வந்து மனசு வந்து மாயாவோட ஏஜென்ட். மனசு என்ன பண்ணுது, திட்டம் போட்டு கொடுத்துட்டே இருக்கு கிருஷ்ணரை மறக்கிறது, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும், கிருஷ்ணரை விட்டு விலகி. யார் வந்து பகவான் விட்டு விலகி இருக்காங்களோ அவங்க மாயனுடைய பிடியில ஸ்ட்ராங்கா மாட்டிட்டாங்க. நான் விளக்குறேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நான் விளக்குறேன். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், பிரச்சாரத்துல நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க வந்து கிருஷ்ணரை நெருங்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க, ஆனா மாயா கண்டு பயந்துக்க மாட்டேங்கிறாங்க. மாயா கண்டு பயந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாயா சுகாய பரமம். பிரகலாத் சொல்ற மாயா சுகாய பரமம். அந்த மாயா சுகம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓ, இது என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, என் வீடு, என் சொத்து, என் ராஜ்யம், இப்படியே வாழ்க்கை போயிடும். கிருஷ்ணனுக்கு நெருங்குனா எங்க இதெல்லாம் போயிடுமோ, எனக்கு இந்த ஜட உலக வாழ்க்கையில பற்றுதல் போயிடும். சாதுவுடைய சங்கத்துல வந்தா ஜட உலக வாழ்க்கையில பற்றுதல் போயிடும். நகசேவம் துவாரமா குரு முக்தே ஜோசிதாம் சங்கி சங்கம் தமோத்வாரம். ஆமா, பக்தர்களுடைய தூய பக்தருடைய சங்கத்துல வந்தா எனக்கு பௌதிகத்துல பற்றுதல் போயிடும், எனக்கு குடும்ப பற்றுதல் போயிடும், எனக்கு பௌதிக ஆசை போயிடும். இது வரவேற்கத்தக்கது. ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நோ, மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நோ, அதனாலதான் நம்ம தள்ளி தள்ளி இருக்கோம், தள்ளி தள்ளி விலகி விலகி போறோம். ஏன்னா மாயாவோட ஏஜென்ட் வந்து வெரி பவர்ஃபுல். மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா நமக்கு தெரியாது, மனதை விட சக்தி வாய்ந்தது நமக்கு இருக்கிற புத்தி. அந்த புத்தியோட சக்தி வாய்ந்த உயர்ந்தவன் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த ஆன்மா சிறு சக்தி தான். பகவான் வந்து பரம புருஷோத்தம், சக்திமான். இதெல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம், பல முறை படிக்கிறோம், பல முறை கேட்கிறோம். ஆனா மைண்ட் என்ன டிக்டேட் பண்ணுது, மைண்ட் டிக்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஓ, நீ வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தே பக்தி பண்ணு, இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும். என்னைக்காவது நீங்க குழந்தைகள் மொழி மழலை மொழி கேட்டிருக்கீங்களா? பேர குழந்தை அழகா புரோக்கன் லாங்குவேஜ் பேசுறது கேட்டு ரசிச்சிருக்கியா? இதெல்லாம் மாயா டிக்டேட் பண்ணும். சோ அதுக்காக கிரகஸ்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வீணா போனதுன்னு அர்த்தம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில ஒரு சர்டன் லெவல் தான், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம அதை துறக்க தயாரா இருக்கணும். இல்ல நான் அதை புடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை விட்டுற வேண்டியதான். நான் குடும்ப வாழ்க்கையை பிடிச்சிட்டு இருக்கேன்னா கிருஷ்ணரை மறந்துட வேண்டியதான். ஆல்ரெடி மறந்துதான் இருக்கோம் நம்ம. இது ரெண்டையும் பிடிச்சிருக்க முடியாது. எனக்கு குடும்ப வாழ்க்கை வேணும், எனக்கு ஜட உலகம் வேணும், ஜட உலக வசதி வேணும், எனக்கு ஜட உலக பற்றுதல் வேணும், எனக்கு கிருஷ்ணர் வேணும். நோ, கிடைக்காது. கிருஷ்ணா ரொம்ப தூரத்துல இருப்பார். எட்டாது. கிருஷ்ணர் நம்மளால எட்ட முடியாது. ஏன்னா மாயா புடிச்சிட்டு இருக்கு. இதை விடணும். இந்த மனசு போய் மாயா பின்னாடி போயிட்டு இருக்கு. இந்த மனசு மாயோட ஏஜென்டா இருக்கு. மனசை வந்து செருப்பால் அடிக்கணும் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்ற சொன்னாரா இல்லையா? தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே 100 முறை செருப்பாலையும் 100 முறை சிவகட்டையால அடிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனசு கண்டாமினேட் ஆயிருக்கு.
கஷ்டம்தான், கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும், அது இருதயம் வலிக்கும், உண்மைதான். ஆனா என்ன பண்றது, எல்லா நேரத்திலயும் அப்படியே முலாம் பூசி கொடுக்க முடியாது, அப்படியே பட்டர்ல வெண்ணெய் தடவிலாம் கொடுக்க முடியாது. பிரெட்ல பிரெட்ல அப்படியே அழகா வெண்ணெயெல்லாம் தடவி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எப்பவும் இருக்க முடியாது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது வலிக்கத்தான் செய்யும், கஷ்டமானதான். ஆனா இதை நான் எடுத்துக்கிட்டா எனக்கு அமிர்தம் இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, இந்த ஜட உலக கவர்ச்சி ஆரம்பத்துல அமிர்தமா தெரியும், போக போக விஷமாகும். ஆனா மனசு என்ன சொல்றது, இல்ல இது அமிர்தம் தான், அமிர்தம் தான், அமிர்தம் தான். ஏன்னா மனசு அதுக்கு ஏஜென்ட். மனசு ஏஜென்ட். மனசு சொல்லுது, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, பாகவதம் கிளாஸ்ல அப்படிதான் சொல்லுவாங்க, பாகவத்துல அப்படிதான் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம டிவோட்டி தானே, நம்ம சாண்டிங் தானே, நான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்ல, குடும்ப வாழ்க்கையில இருந்தா என்ன. அப்படியே பிரெட்ல பட்டர் தடவை மாதிரி, அப்படியே பிரெட்ல பட்டர் தடவி சாப்பிடுற மாதிரி கனவு கணிக்கும். அங்க பிரெட்டும் இல்லை பட்டரும் இல்லை. அதுதான் உண்மை. தர்சாலி வராது முடிச்சுது. சோ அதனால இங்க இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் கிருஷ்ணரை விட்டு விலகி போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் விலகி கிருஷ்ணருக்கு ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்பயும் இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சும் நான் இதுல தீவிரமா சீரியஸா இல்லைன்னா, நான் கிருஷ்ணர்கிட்ட கொஞ்ச தூரம் தான் முன்ன வரேன், இன்னும் நெருக்கல. கிருஷ்ணா ரொம்ப தூரத்துல இருக்காரு, ரொம்ப பக்கத்திலே இருக்காரு. யார் மனசு சொல்றதை கேட்காம பக்தர்கள் சொல்றதை கேட்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணா ரொம்ப பக்கத்துல இருக்காரு. யாரு மனசு சொல்றதை கேட்கிறாரோ அவங்க கிருஷ்ணா ரொம்ப தூரத்துல இருக்காரு. அதனால இந்த பௌதிகமான விஷயங்கள் ஆரம்பத்துல அமிர்த மாதிரி இருக்கும், போக போக விஷமாயிடும். இந்த பக்தர்கள் சொல்ற விஷயம் ஆரம்பத்துல விஷம் மாதிரி தெரியும், ஆனா பயிற்சி பண்ண பண்ண அது அமிர்தமா மாறும். ஏன்னா கிருஷ்ணா பக்கத்துல வந்துருவாரு, கிருஷ்ணா கூப்பிடுற தூரத்துல இருக்காரு, கூப்பிட்டா வந்துருவாரு, காத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்க இதயத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனா இதயத்துக்குள்ள கிருஷ்ணரை ஒரு குடோன்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிறோம். பெரிய ஒரு அழகான இதயம், அந்த அழகான இதயத்துல நம்ம பல விஷயங்களுக்கு அழகழகா பலபலமா இடம் கொடுத்துட்டு கிருஷ்ணர் ஒரு மூலையில கூட்டி வச்சுட்டு கண்டுக்கிறது. வேண்டாத ஜாமான்லாம் ஒரு ரூம்ல கூட்டி கூட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணரை ஓரமா விட்டுட்டு அவர் திருப்பி கூட பார்க்க. ஒருத்தர் ரொம்ப அழகான வீடு கட்டி அதுல அழகழகான டபுள் பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், பாத்ரூம், சோ மெனி திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு செல்ஃப்ல கொண்டு போய் பகவானுடைய போட்டோ வச்சு கூட்டி வச்சு சின்னதா ஒரு இடம், அந்த அந்த வீட்டுல பெரிய வீடு கட்டிட்டு கிருஷ்ணருக்கு ஒரு சின்னதா இடம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நான் பக்தி பண்றேங்கிற பேர்ல நிறைய பௌதிக எண்ணங்களுக்கெல்லாம் உள்ள இடம் கொடுத்துட்டு பௌதிக பற்றுதல் பல கனவுகளை கனவு மேல கனவு மேல கனவு மேல வாழ்க்கையில வாழ்ந்துட்டு கிருஷ்ணர் ஒரு சின்னதா ஒரு அலமாரி வச்சு கூட்டி வச்சு கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் இருக்கார் பிரபு, நான் ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு தான் இருக்கேன், சாண்டிங் பண்றேன், பாவம் படிக்கிறேன். சரி நீங்க ஏன் சேவைகள்லாம் பண்றது, ஏன் கோயில்ல சேவை பண்ணக்கூடாது, நீங்க அது இருக்க பிரபு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அலமாரியில தான் கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணர் ஆளுக்குள்ள கொண்டு வரது டைம் ஆகும். நடக்குது. எவ்வளவு பேர் நம்ம இதயத்துல கிருஷ்ணருக்கு முழுமையா இடம் கொடுத்துருக்கோம், பக்தி பண்றோம், நாம ஜபிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், என் இதயத்துல கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இடம், வேற எதுக்குமே இடம் கிடையாது. கிருஷ்ணரை விட்டு நாங்க இடம் கொடுத்தா அது கனவு கோட்டை தான். நான் கனவு கோட்டை கட்டி வாழ விரும்பல, நான் என் இதயத்துல கிருஷ்ணரை உட்கார வச்சு நான் வாழ ஆசைப்படுறேன். நான் கனவு கோட்டை கட்டி வாழ விரும்பல. சரி பிரபு, நான் ஆல்ரெடி கனவு கோட்டையில தான் இருக்கிறேன்னு என்ன செய்யறது, அதை உடைக்க முடியல என்னால. உடைக்க வேண்டாம், நைஸா வெளியில வந்துருங்க, அவ்வளவுதான். நான் குடும்ப வாழ்க்கையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு மனைவி குழந்தை எல்லாம் இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி என்னால கனவு கோட்டையை உடனே உடைச்சிட முடியாது. ஓகே, கிருஷ்ணர் உடைக்க சொல்லல, நீ அதுல இருந்து வெளியில வான்னு சொல்றேன். கனவு கோட்டையில இருந்து வெளியில வா, நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நீ கனவு கோட்டைக்குள்ள இருந்தாலும் இது கனவு 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு. பிரபு நான் இல்லற வாழ்க்கையில தான் இருக்கேன், ஆனா இது கனவு எனக்கு நல்லா தெரியுது, என் மனைவி, என் குழந்தைங்க, என் குடும்பம், என் கணவன் எல்லாம் கனவு தான், தற்காலிகத்துக்கு நான் இருக்கேன், எனக்கு ஒரு டைம் வரட்டும், நான் வந்துடுறேன். அந்த டைம் நான் டிசைட் பண்ணக்கூடாது, சாஸ்திரம் டிசைட் பண்ணிருக்கு. அபவ் 45-50 ரிலீஸ் ஆயிடும். இன்னைக்கு பல பேருக்கு அபவ் 35 மேலதான் மேரேஜே ஆகுது. அப்புறம் எங்க கனவு கோட்டை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இன்னும் உடையல. அப்புறம் எங்க கனவு கோட்டை விட்டு வெளியே வருது.
வெளியே வர முடியல. கனவு கோட்டையை கட்டிட்டு இந்த பாகவதம் சொல்லுது, சிலந்தி பூச்சி வந்து அந்த வலையை பின்னிட்டு அதுக்குள்ள மாட்டி தத்தளிக்கும். அந்த மாதிரி ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்து ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு அதுக்குள்ள மாட்டிட்டு தத்தளிச்சுட்டு, ஆனா நினைக்கிறேன் இந்த கனவு ரொம்ப நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. சோ நம்ம டிசைட் பண்ணணும், ஓகே நான் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டேன், கிரகஸ்தாசிரமம் ஆல்சோ குட், நல்லதுதான். கிரகஸ்தாசிரமம் நல்லதுதான். தன் மனைவியை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலாம், தன் கணவரை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலாம், பிள்ளைகளை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலாம். அங்க கிருஷ்ணர் தான் சென்டர். அப்ப அது கனவு கோட்டை இல்ல, அங்க கிருஷ்ணர் சென்டர். ஆனா இது வந்து நான் கிருஷ்ணர் சென்டரா வச்சிருக்கேன்னு நான் கிருஷ்ணர்கிட்ட முழுமையா சரணடையாம என் மனைவி குழந்தை எல்லாம் டிவோட்டி தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த கனவு கண்டினியூ ஆயிட்டு. சோ சர்டன் லெவலுக்கு மேல வந்தோடனே ஓகே என் பையனுக்கு நான் கிருஷ்ண பக்தி கத்து கொடுத்துட்டேன், இனி அவனோட அந்த கனவு கோட்டையில அவன் வாழட்டும். நான் அந்த கனவு கோட்டை விட்டு வெளியில வரணும். நான் வந்து அந்த கனவு கோட்டை விட்டு வெளியே வரணும். என் பசங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன், அவங்க இனி அந்த கனவு உலகத்துல இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், டேய் நீ கனவு உலகத்துல வாழ்ற, அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு, நீயும் ஒரு நாள் இந்த கனவு உலகத்துல வெளியில வரணும். நான் இந்த கனவு உலகத்துல நீடிக்க விரும்பல, என்னுடைய பொறுப்பு முடிச்சுது. இப்போ இந்த கனவு உலகத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனா எச்சரிக்கிறேன், நீ கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க, நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ. வெளியில வந்து இதை செய்ய நம்ம தயாரா இருந்தாதான் நம்ம கிருஷ்ணருக்கு அருகாமையில போவோம். இல்ல இந்த கனவு உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கேயே இருந்து நான் குண்டு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டுறேன்னா ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த டிசிஷன் வந்து நாம தான் எடுக்கணும். அந்த டிசிஷன், அந்த முடிவை நான் எடுக்கணும்னு சொன்னா நான் கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்கணும், கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கணும். நான் கிருஷ்ண கான்சியஸ்ல உறுதியா இருக்குன்னா தூய பக்தருடைய சங்கத்துல இருக்கும். யாரெல்லாம் வந்து பற்றுதல் இல்லாம பகவான் மேல மட்டும் பற்றுதல் வச்சிருக்காங்களோ அவருடைய பற்றுதலை நான் வளர்த்துக்கணும். அதுக்குதான் குருமார்கள். குருட்ட போய் குரு மகராஜ் நான் ஒரு அழகான கனவு வீடு கட்டிட்டு இருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணி அந்த கனவு உலகத்திலே நான் இருக்கணும். நோ, குரு மகாராஜ் நான் எப்படியும் அந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், இந்த ஒரு கனவான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமா இருந்து வெளியில வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதை கேட்கணும். ஆனா நம்ம யாரும் இதை கேட்க தயாரா இல்ல. கனவு உலகத்துல கம்ஃபர்டபுளா இருக்குதான் தயாரா இருக்கு. இந்த கனவு உலகத்துல நிம்மதியா வாழணும், சௌகரியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், நடக்காது. அது ஒரு நாள் நடக்குது. ஏன்னா இந்த உலகம் துக்காலயம் சொல்லிருக்கு, ஜட உலகம் துக்காலயம். இங்க கனவு காண்டு வாழ்றத விட நிஜத்துக்கு வரும். அசதோமா அசத்தம தமசோமா ஜோதிர்கம் மிருத்யோமா அமிர்தந்தம். அப்போ ஒரு லெவல், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அப்போ ஒவ்வொரு பக்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஜட உலகம் கனவு உலக வாழ்க்கை, கனவு உலகம், இந்த ஜட உலகம் கனவு உலகம், என் குடும்பம் மனைவி எல்லாம் வந்து இந்த கற்பனைக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கனவு உலகத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த கனவு உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா சீக்கிரமா இந்த கனவு உலகத்துல என்னை விடுவிச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். ஆனா என் மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நீ கனவு உலகத்துல இருக்க, சீக்கிரம் வெளியே போகணும். டக்குனு ஒரு டைம் வந்து வெளியே வரும். என் பையன் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டான், இந்தாடா நீ இதை வச்சுக்கோ, இது கனவு உலகுடா, நான் உன்கிட்ட கனவு உலக கொடுத்துட்டு போறேன், தயவுசெய்து மேல அட்டாச்மெண்ட் வந்துடாத, நீயும் இதுல இருந்து வெளியில வரணும், டைமிங்க்கு நீ இதுல இருந்துக்கோ. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது, நான் கனவுல விட்டு வெளியில போறேன், இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியில போறேன். எனக்கு கிருஷ்ணர் தான் உலகம். கிருஷ்ணருடைய உலகம் பறந்து விரிந்தது, நம்முடைய கனவு உலகம் குறுகியது. இந்த கனவு உலகம் குறுகியது. நம்ம கனவு உலகம் இருக்கு இல்லையா, நம்ம வாழ்ந்துட்டு கூட இந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை குறுகியது. கிருஷ்ணருடைய உலகம் பறந்து விரிந்தது, அற்புதமானது, ஆன்மீகமானது, நிரந்தரமானது, நிஜமானது, நித்தியமானது, அழிவற்றது, பேரானந்தம் தரக்கூடியது. அதனால நம்ம அங்க போறதுக்கான முயற்சிகள் ஈடுபடும். அப்ப திரும்ப அதேதான் பதில். தயவு செஞ்சு நம்ம யாருமே மனசு சொல்றதை கேட்க, மனசு என்ன வேணா திட்டம் போடுறா சரி, நான் கேட்க மாட்டேன், நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் டிவோட்டி சொல்றதான் ஃபாலோ பண்ணுவேன், நான் டிவோட்டி சொல்றதை கேட்பேன், அதுதான் எனக்கு உண்மையான நன்மை.
என் மனசு எனக்கு நன்மையை செய்யாது அப்படிங்கறத நம்ம தெளிவா படிச்சோம். ஹரே கிருஷ்ணா. ரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.